கருவூருங்கிற ஒரு கிராமம். அங்கே அண்ணம், தேவி, மல்லிகான்னு 3 சொந்த அக்கா தங்கச்சிங்க ஒரு சின்ன வாடகை வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்த அவங்க ஒருத்தர் மட்டுமே துணையா வச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டுனாங்க. ஆனா அன்னைக்கு காலையில அவங்க வீட்ல இருந்து ஒரு கடுமையான சத்தம் கேக்குது. தேவி, நாம 4 மாசமா வீட்டு வாடகை கட்டல. நேத்து முத்தையா தலைவர் நம்மள வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவேன்னு மிரட்டினாரு. இன்னைக்கு அவரு கண்டிப்பா திரும்பி வருவாருடி. எனக்கும் தெரியும்க்கா. காசுக்கு எங்கேயாவது வழி பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா ஊர்ல யாருமே நமக்கு கடன் தர மாட்டேங்கிறாங்க. நேத்து கூட நான் 5 வீட்டுக்கு போய் கேட்டேன். எல்லாரும் முகத்துல அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டாங்க. ஒரு வீட்டுல அந்த அம்மா, உங்க வீட்டு கதையெல்லாம் எங்க வீட்டுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கதவை வேகமா சாத்துனாங்க. எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் பாதியில நிக்குதுன்னு எனக்கு புரியலையாக்கா. நம்ம தலையெழுத்தே இப்படித்தான் இருக்கு போல. நான் அப்படி என்னதான் தப்பு செஞ்சேன்? இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டப்படுறேனே. கல்லூரியில படிக்கிற மத்த பிள்ளைங்க எல்லாரும் அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? அழாத தங்கம், நான் இருக்கேனே. உங்க அக்கா இருக்காளே. நாம 3 பேரும் ஒன்னா இருந்தா எந்த கஷ்டத்தையும் சமாளிச்சிடலாம். நான் உனக்கு அம்மாவும் அக்காவும் 2மாவும் இருப்பேன். அது எப்பவுமே மாறாது. 3 பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தங்களோட கஷ்டங்களை பேசிட்டு இருக்கிறப்போ வெளியே இருந்து ஒரு கடுமையான சத்தம் கேக்குது. வெளியில வாங்க 3 பேரும், அதுவும் இப்பவே. அந்த சத்தத்தை கேட்டதும் 3 பேரும் பயத்துல நடுங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. கோபத்தோட நிக்கிற முத்தையாவை பார்த்து அண்ணம் கேக்குறா. என்ன விஷயம் தலைவரே? இந்த அதிகாலையிலேயே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நடந்தது போதும். இப்பவே 3 பேரும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போங்க. இன்னும் ஒரு நிமிஷம் கூட உங்களை இங்க நான் பார்க்க கூடாது. ஆனா ஏன் தலைவரே, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? 4 மாசமா வாடகை தராம நீங்க 3 பேரும் இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க. இனிமே என்னால பொறுக்க முடியாது. வேற ஆளுக்கு இந்த வீட்டை கொடுக்கணும். அவங்க காசு தருவாங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க தலைவரே. எங்க மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. இன்னும் 2 வாரத்துல எப்படியாவது வாடகையை கட்டிடுறோம். இந்த மழை காலத்துல நாங்க இப்ப எங்க போவோம்? எங்களுக்கு வேற எந்த இடமும் தெரியாதே. இதையெல்லாம் நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும். எனக்கு வேற எதுவும் கேட்க வேண்டாம். என் வீட்டை விட்டு கிளம்புங்க. தலைவரே, நீங்க எப்பவுமே இப்படி இரக்கமில்லாதவரா இருந்தது இல்லையே. ஊர்ல வேற எத்தனையோ பேரு வாடகைய தள்ளி தள்ளி தர்றாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க இவ்வளவு கோவமா நடந்துக்கிறது இல்லையே. இப்ப மட்டும் ஏன் எங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? மல்லிகாவோட கேள்வி ஒரு நிமிஷம் முத்தையாவை யோசிக்க வைக்குது. அவரோட முகத்துல ஒரு சின்ன தவிப்பு தெரியுது. ஆனா உடனே அதை மறைச்சுக்கிறாரு. இது வாடகை விஷயம் மட்டும்தான், வேற எந்த காரணமும் இல்ல. போங்க இங்க இருந்து. நான் இத பத்தி பேச விரும்பல. முத்தையா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த 3 அக்கா தங்கச்சிகளையும் வீட்டை விட்டு துரத்துறாரு. ஆனா அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி மல்லிகா அவரை மறுபடியும் நிறுத்துறா. தலைவரே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க எங்களை துரத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போங்க. நீங்க ஏன் எங்க முகத்தை பார்க்க முடியாம தலைய திருப்பிக்கிறீங்க? ஒரு தலைவனா நேர்மையா நடப்பவர் தன்னோட முடிவை நேருக்கு நேரா சொல்லணுமே. ஏன் இப்படி என்ன பார்க்காம பேசுறீங்க? நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போ, இப்பவே போ. முத்தையா வேக வேகமா அங்கிருந்து நடந்து போயிடுறாரு. ஆனா அவரோட கால்கள் நடுங்கறதையும் கண்ணுல இருந்த ஒரு பயத்தையும் மல்லிகா மட்டும் கவனிச்சிடுறா. 3 பேரும் போறதுக்கு இடம் இல்லாம தவிச்சு அலைகிறாங்க. இன்னைக்கு நாங்க வீட்டை விட்டு துரத்தப்பட்டு 3 நாள் ஆச்சுக்கா. இன்னும் எத்தனை நாள் நாம இப்படி அலைஞ்சு திரிய போறோம்? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. பசியும் தாங்க முடியல. நேத்து நாம ஒரு பழத்தை மட்டும்தான் 3 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டோம். தைரியத்தை விற்றாத மல்லிகா. நமக்கு எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்காமலா போகும். சாமி நம்மள கைவிட மாட்டாரு. எனக்கு ஒரு விஷயம் தோணுதாக்கா. முத்தையா தலைவர் வெறும் காசுக்காக மட்டும் நம்மள துரத்தலைன்னு தோணுது. இதுல வேற ஏதோ பெரிய காரணம் இருக்கு. ஏன் அப்படி நினைக்கிற? நம்ம வீட்டை விட்டு வெளியில வர்றப்போ அவரோட முகத்துல ஒரு விசித்திரமான சிரிப்பு இருந்ததுக்கா. அன்னைக்கு நம்ம காசு கொடுத்திருந்தாலும் அவரு நம்மள வெளியில துரத்தி இருப்பாரு போலதான் அந்த சிரிப்பு இருந்தது. அது வெறும் காசுக்கான கோபம் இல்ல, அதுல ஒரு பயமும் இருந்தது. அவரு நம்மள பார்க்கவே பயப்படுற மாதிரி எனக்கு தோணுச்சு. தேவி, நானும் அதை கவனிச்சேன். நான் அவரை கேள்வி கேட்டப்போ அவரோட கால் நடுங்குச்சு. அது ஏன்னு தெரியுமா? ஏதோ ஒரு பழைய ரகசியம் அவரை உள்ளுக்குள்ள அரிக்குதுன்னு தோணுது. இது வெறும் வாடகை சண்டை இல்லையாக்கா? முத்தையாவோட உண்மையான எண்ணம் என்னன்னு புரியாம 3 பேரும் குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்போ திடீர்னு வானம் இருட்டாகி பலத்த மழை பெய்ய ஆரம்பிக்குது. அக்கா, மழை வர்ற மாதிரி இருக்கு. நாம ஒதுங்கறதுக்கு சீக்கிரமா ஒரு இடத்த தேடணும். 3 பேரும் மழையில இருந்து தப்பிக்க காட்டை நோக்கி ஓடுறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததும் ஒரு ஆற்றங்கரையில காலியா இருக்கிற ஒரு இடத்த பாக்குறாங்க. தேவி, மல்லிகா, இதோ பாருங்க. இங்க எவ்வளவு பெரிய காலி இடம் இருக்கு. நாம இங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசை கட்டிக்கலாம். ஆமா அக்கா, நீ சொல்றது சரிதான். மழை வர்றதுக்கு முன்னாடியே நாம சீக்கிரமா குடிசைய கட்டணும். நேரம் கடத்தாம 3 பேரும் காட்டு மரக்கிளைங்க இலைங்க ஆற்றங்கரை மண்ணை வச்சு ஒரு சின்ன குடிசைய கட்டிடுறாங்க. சேரும் சகதியுமா இருக்கிற கைகளோட இருட்டு வர்றதுக்குள்ள கட்டி முடிக்கணுங்கிற அவசரத்துல அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அக்கா,
இந்த குடிசை ஊர்ல இருந்த வீடு மாதிரி பெருசா இல்லைன்னாலும் இங்க ஒரு தனி நிம்மதி இருக்குக்கா. இங்க வாடகை கட்டணுமேங்கிற கவலையும் இல்ல, வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோங்கிற பயமும் இல்ல. உண்மைதான் மல்லிகா. முதல் தடவையா நம்ம வாடகை வீட்ல இல்லாம நம்ம சொந்த வீட்ல இருக்கோம். 3 பேரும் தங்களோட புது வீட்ல நிம்மதியா இருக்காங்க. ராத்திரி நேரத்துல காட்டு கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டுட்டு தூங்க போறாங்க. ஆனா நடுராத்திரியில புயலும் மழையும் இன்னும் அதிகமாகி குடிசையோட கூரையில இருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிக்குது. ஐயோ சாமி, இது என்ன புது தொல்லை? தேவியோட சத்தத்தை கேட்டு அன்னமும் மல்லிகாவும் திடுக்கிட்டு எழுந்திருக்காங்க. மின்னல் வெளிச்சத்துல கூரையில இருந்து தண்ணி வேகமா உள்ள வர்றத பாக்குறாங்க. தேவி, மல்லிகா, சீக்கிரம் எழுந்திருங்க, கூரை ஒழுகுது. இப்படியே இருந்தா குடிசை முழுக்க தண்ணி தேங்கிடும். அக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. கூரை மேல இன்னும் கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டா அது தடிமனா ஆகிடும். அப்போ கூரை ஒழுகுற பயம் இருக்காது. நல்ல யோசனை மல்லிகா. இப்ப மழை பெய்யறதால இன்னைக்கு ராத்திரிக்கு இப்படியே சமாளிப்போம். நாளைக்கு காலையில மழை நின்ன உடனே வீட்டை சரி பண்ற வேலைய ஆரம்பிக்கலாம். 3 பேரும் ராத்திரி முழுக்க தூங்காம ஒரு மூலையில உட்கார்ந்து குளிரையும் நடுக்கத்தையும் தாங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில மழை நின்னதும் 3 பேரும் சேர்ந்து கூரைய சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட வீடு முன்னை விட ரொம்ப பலமா மாறிடுது. நாட்கள் கடந்தது. கருவூர்ல தினமும் மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆனா அந்த 3 பேரோட குடிசையில மட்டும் மழையால எந்த பாதிப்பும் இல்லாம இருந்தது. ஒரு நாள் மழை நின்னதும் அன்னமும் தேவியும் முத்தையாவோட வீட்டுக்கு போறாங்க. என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடு திரும்ப கிடைக்கும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஐயா, எங்களுக்கு வீடு வேணும்னு நாங்க வரல, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கத்தான் வந்தோம். என்ன உதவி? முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது வேலை தர முடியுமா ஐயா? எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் அதுல உங்களுக்கும் ஒரு பங்கை தந்திடுறோம். வறுமையில உங்க 3 பேரோட புத்தியே போச்சு போல இருக்கு. நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? நீங்க தானே இந்த ஊர் தலைவர் ஐயா. உங்களுக்கு ஊர் மக்கள் எல்லாருக்கும் உதவி பண்ண வேண்டியது கடமைதானே. இப்ப நீங்க 2 பேரும் எனக்கு என் கடமையை சொல்லி கொடுப்பீங்களா? என் கெட்ட காலம் இன்னும் வரல. நான் இந்த அனாதை பொண்ணுங்க கிட்ட வந்து யோசனை கேக்குறதுக்கு. முத்தையா அவங்கள ரொம்ப கேவலமா அவமானப்படுத்துறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏதோ ஒரு பழைய பகைமைய அவரோட கோபத்தின் மூலமா இவங்க மேல காட்டுற மாதிரி தெரியுது. ஏன் ஐயா இவ்வளவு வெறுப்பா நடந்துக்கிறீங்க எங்க கிட்ட? நாங்க உங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? நான் எப்பவுமே உங்க முகத்துல ஒரு பயத்தையும் பாக்குறேன். அது ஏன் ஐயா? பயமா? என்ன தேவையில்லாம பேசுற? உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இப்ப கிளம்புங்க இங்கிருந்து. என் மண்டைய காய வைக்காதீங்க. ஐயா, நீங்க நடுங்குறீங்க. ஏன்? நான் அப்படி என்ன பயங்கரமான கேள்வியை கேட்டுட்டேன்? உங்க மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது. அது ஒருவேளை எங்க அப்பா அம்மாவை பத்தினதா இருக்குமோ? நிறுத்து, இப்பவே நிறுத்து. உங்க அப்பா அம்மாவை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. போங்க போங்க இங்கிருந்து. தேவியோட அந்த வார்த்தை முத்தையாவை உள்ளுக்குள்ள ரொம்ப உலுக்கி இருந்ததுங்கிறத அவரோட நடுங்குற கைகளே காட்டுச்சு. ஏமாற்றத்தோட 2 பேரும் முத்தையாவோட வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. வீட்டுக்குள்ள போனதும் மல்லிகா கிட்ட இந்த உண்மையை சொல்ல அவங்களுக்கு தைரியம் வரல. அதனால வழியிலேயே நின்னு தங்களோட பிரச்சனைக்கு வழி தேட ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, இப்ப நாம என்ன செய்யறது? வேலையும் கிடைக்கல, இனிமே நம்ம வயித்துக்கு என்ன பண்றது? மல்லிகாவை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்குடி. நம்ம சின்ன தங்கச்சி, அவளை நாம சந்தோஷமா வச்சுக்கணும். ஆனா விதியும் அவளை நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்பட வச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட கஷ்டங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஊர் பெண்கள் சிலர் அங்கே வர்றாங்க. இந்த 2 ராசி இல்லாதவங்களும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முத்தையா தலைவர் இவங்கள வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாரு இல்ல? தன்னை பத்தி இப்படி பேசுறதை கேட்டதும் தேவிக்கு கடுமையான கோபம் வருது. எங்களை பத்தி இப்படி பேச உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? நாங்க என்ன உங்ககிட்டயா கடன் வாங்கினோம்? மடியில ஒரு காசு கூட இல்ல, ஆனா திமிரு மட்டும் குறையல பாரு. வெறும் வாய்ப்பேச்சு பேசுறதால ஒண்ணும் ஆக போறது இல்ல. 3 பேருமே ராசி இல்லாதவங்க தான். இன்னொரு பெண் தொடர்ந்து ஒரு ரகசியத்தை கிண்டல் செய்யறா. சரியா சொன்ன சாரதா. எனக்கு இந்த 3 பேரையும் பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இவங்க அப்பா அம்மா இந்த ஊர் மக்களுக்கு பண்ணின துரோகத்தை இன்னும் யாருமே மறக்கல. என்ன சொல்ல வர்றீங்க? எங்க அம்மாவும் அப்பாவும் ஊர் மக்களுக்கு என்ன தப்பு பண்ணாங்க? சொல்லுங்க எனக்கு. என் பெத்தவங்கள பத்தி இப்படி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசுற பாரு. உங்க அப்பா நேர்மையா இருந்திருந்தா இந்த ஊரே அவரை இப்படி தப்பா பேசுமா? உங்க அப்பா தான் இந்த ஊரோட மொத்த நம்பிக்கையும் திருடிட்டான். அந்த பாவம் இன்னும் இந்த ஊர் மக்களோட மனசுல ஆறாம இருக்கு. பொய், அது சுத்த பொய். எங்க அப்பா ரொம்ப நேர்மையான மனுஷன். எனக்கு அவரை நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் பொறாமையால தான் இப்படி பேசுறீங்க. உண்மையை கேட்டா கசக்கத்தான் செய்யும். எங்களுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. அந்த பெண்கள் 2 பேரையும் மதிக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. சாயங்காலம் ஆனதும் தேவியும் அன்னமும் தங்களோட குடிசைக்கு திரும்புறாங்க. மனசு முழுக்க ஒரு பாரமான கேள்வியோட. என்ன ஆச்சு அக்கா? உங்க 2 பேரோட முகமும் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? ஒண்ணுமில்ல மல்லிகா, வேலைய பத்தி கொஞ்சம் கவலை, அவ்வளவுதான். இன்னைக்கும் நாம வெறும் கையோட தான் திரும்பினோம். பரவாயில்லையாக்கா, கவலைப்படாதீங்க. மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் சரி செய்வான்.
ஒருவேளை இது நமக்கு வச்ச சோதனையா இருக்கலாம். சின்ன வயசுல இருந்தே மல்லிகா அவளோட பெரிய அக்காக்களை விட ரொம்ப பக்குவமா பேசுவாள். அன்னைக்கு ராத்திரி மல்லிகா நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் தேவி பதற்றத்தோட அண்ணம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அக்கா, கடைசியா ஒரு விஷயம் கேட்கணும். ஊர்ல எல்லாருக்கும் நம்ம மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு? எப்ப பார்த்தாலும் நம்ம அப்பா அம்மாவை ஏன் தப்பா பேசுறாங்க? எனக்கும் புரியல தேவி. உண்மையாவே ஏன் ஊர் மக்கள் நம்ம 3 பேர் மேலயும் இவ்வளவு வெறுப்ப காட்டுறாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். நான் இன்னைக்கு சாரதா முகத்துல பார்த்த வெறுப்ப இதுக்கு முன்னாடி ஒரு நாளும் பார்த்ததில்ல. அது வெறும் பொறாமையா மட்டும் இருக்காது தேவி, அதுல ஏதோ உண்மை இருக்குமோன்னு தோணுது. அக்கா, ஒருவேளை நிஜமாவே அப்பா ஏதோ தப்பு செஞ்சிருப்பாரோ? வேண்டாம் தேவி, அப்படி ஒரு நாளும் நினைக்க கூடாது. நம்ம அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரு என்கிட்ட தினமும் சொல்லுவாரு, மகளே, நேர்மைய விட பெரிய சொத்து எதுவுமே இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டாரு. நாம இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு அப்பாவோட பேரை மீட்டெடுக்கணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. அந்த பெரிய கேள்வி அவங்க 2 பேரோட மனசையும் தூங்க விடாம தவிக்க வச்சது. சில நாட்கள் கடந்தது. இப்போ பணம் இல்லாம வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டமா மாறிடுச்சு. அண்ணன் ஊரோட மிகப்பெரிய பணக்காரரான வேலு ஐயா கிட்ட உதவி கேட்கலான்னு முடிவு செய்யறா. தேவி, மல்லிகா, நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எங்க போற இப்ப? வெளியில நிலைமை சரியில்லை, எந்த நேரமும் மழை வரலாம். அதனாலதான் சொல்றேன், வீட்லயே இருங்கன்னு. எனக்கு வேலு ஐயா கிட்ட வேலை விஷயமா பேசணும். எனக்கு கேள்விப்பட்டதுல அந்த வேலு ஐயா ரொம்ப கொடூரமானவராம், பேராசைக்காரராம். அக்கா, நீ தனியா எல்லா பொறுப்பையும் தூக்கிக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன பேசுற தேவி? நீ என்னை விட சில மாசம்தானே சின்னவளா இருப்ப. அதுக்காக நான் மட்டும் வேலை செய்யணும்? நீ ஓய்வெடுக்கணுமா என்ன? நானும் கூட வர்றேன்க்கா. வீட்ல தனியா இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நானும் இனிமே வேலை செய்யறேன். வீட்டு செலவுக்கு என் பங்கையும் தர்றேன். 2 பேரும் சேர்ந்து போகணும்னு பிடிவாதமா இருக்கிறாங்க. அண்ணத்தால தேவிய மறுக்க முடியல. 3 பேரும் வேலு ஐயாவோட வீட்டை நோக்கி நடக்கறாங்க. வழியில பாக்குற ஒவ்வொருத்தரும் அவங்கள ஒரு மாதிரி வெறுப்பா பார்க்கறாங்க. இருந்தாலும் தங்களோட தைரியத்தை விடாம வேலு ஐயாவோட வீட்டை அடையறாங்க. வேலு ஐயா அவரோட வீட்டு திண்ணையில ஓய்வெடுத்துட்டே இருக்காரு. ஐயா, எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க. எங்களுக்கு வேலை ரொம்ப தேவையா இருக்கு. அட வாங்க வாங்க. நீங்க 3 பேரையும் வீட்டை விட்டு துரத்தின விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா இருந்ததுப்பா. விதியை எதிர்த்து யாருதான் போராட முடியும் ஐயா? ஊர்ல யாருமே எங்களுக்கு உதவவே மாட்டேங்கிறாங்க. ஏன் உதவ மாட்டாங்க? நான் கண்டிப்பா உங்க 3 பேருக்கும் வேலை தர்றேன். நல்ல சம்பளமும் தர்றேன். என்ன இருந்தாலும் நீங்க நம்ம ஊரு பிள்ளைங்க தானே. அந்த வார்த்தைகளை கேட்டதும் 3 பேரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். கூடவே வந்திருந்த மல்லிகா அவளோட மனசுக்குள்ள நினைக்கிறா, இந்த வேலு ஐயா மனசுல ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு போல. ஊர்ல எல்லாரும் இவரை பத்தி வீணா தப்பா பேசுறாங்க போல இருக்கு. ஆனா மல்லிகா கவனிக்காத ஒரு விஷயம், வேலு ஐயா அவங்க கிட்ட பேசும்போது அவளையே ரொம்ப உத்து பாக்குறாரு, ஏதோ தேடுற மாதிரி. கூடவே அவரோட பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த கூலி ஆள் கருப்பையா கிட்ட கண்ணாலேயே ஏதோ சைகை காட்டுறாரு. அது ஒரு ரகசிய சைகை மாதிரி தெரியுது. இதோ கொஞ்சம் காசு வச்சுக்குங்க, இன்னைக்கே வேலையில சேருங்க. இனிமே எப்ப பணம் தேவைப்பட்டாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் தயங்காம என்கிட்ட வாங்க. ரொம்ப நன்றி ஐயா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல. 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வேலையில இறங்குறாங்க. நாட்கள் போக போக அவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்க ஆரம்பிக்குது. அரிசிக்கும் பணத்துக்கும் இப்போ பஞ்சம் இல்ல. வேலு ஐயா அவங்களோட வாழ்க்கையே மாத்தி இருந்தாரு. இல்லைனால் அவ்வளோதான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா வேலு ஐயாவோட வீட்டை விட்டு அவங்க வெளியில போகும்போது கருப்பையா அவரோட எஜமான் கிட்ட மெதுவா பேசுறத யாருமே கேட்கல. எஜமான், இவங்க தானே அந்த 3 பேரு? இவங்க கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவங்கள வேலைக்கு வச்சுக்கிறீங்க? கருப்பையா, இவங்களோட அப்பனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதைத்தான் நான் கண்டுபிடிக்கணும். நம்ம கூடவே வச்சிருந்தா அவங்க பேசுற பேச்சிலேயே அந்த ரகசியம் வெளியில வந்துடும். சின்ன பொண்ணு மல்லிகா தான் கொஞ்சம் நிதானமா பேசுறா. அவளைதான் நான் நல்லா கவனிக்கணும். அப்படி என்ன ரகசியம் எஜமான்? இவ்வளவு வருஷமா நான் உங்களுக்கு உழைச்சிட்டு இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். உனக்கு தேவையான நேரத்துல தேவையானதை சொல்றேன். இப்ப தேவையில்லாம கேள்வி கேட்காம நான் சொல்றதை கேளு. இந்த 3 பேரையும் நல்லா நோட்டம் விடு. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு எல்லாத்தையும் எனக்கு அன்னைக்கு தகவல் சொல்லிடு. தனக்கு கிடைச்ச இந்த உதவி ரொம்ப திடீர்னு, அதுவும் இவ்ளோ தாராளமா இருக்குங்கிறத அந்த 3 பேரும் கவனிக்க தவறிட்டாங்க. வேலு ஐயாவோட மனசுக்குள்ள வேற ஒரு சுயநலம் ஒளிஞ்சிருக்குங்கிறத அவங்க ஒரு நாள் கருவூர் மேல வானத்தோட கடுமையான கோபம் இறங்குது. மழை நிக்கவே இல்ல. 4 நாளா தொடர்ந்து மழை பெய்யுதுடி. நம்ம வேலைக்கே போகல. வேலு ஐயா கோபப்பட்டா என்ன பண்றது? இவ்வளவு மழையில வெளியில போறவங்க பைத்தியக்காரங்க தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, வேலு ஐயா ரொம்ப நல்லவரு. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாரு. ஆமா, அவரு நம்ம வாழ்க்கையில ஒரு தேவதூதன் மாதிரி வந்தாரு. எல்லாரும் நம்மள கைவிட்ட நேரத்துல அவருதான் நமக்கு ஆதரவா நின்னாரு. எனக்கு உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கணும்.
சில நாள் முன்னாடி நான் கடைத்தெருவுக்கு சாமான் வாங்க போனப்போ அங்க எல்லாரும் என்னை ரொம்ப கேவலமா பேசினாங்க. உங்க அப்பா அம்மாவோட பாவத்துக்கு பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசுறத நீ பெருசா எடுத்துக்காத. நம்ம முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட்டு பேசுறாங்க. வேற என்ன இருக்கும் அக்கா? நாம கஷ்டப்படும் போது யாருமே உதவலையே, இப்பயே நாம அவங்க பேச்ச காதுல வாங்கணும். தேவியும் அண்ணமும் ஊர் மக்களோட கிண்டல்களை மதிக்காம தங்களோட மண் வீட்டுல அமைதியா வாழ்ந்து வந்தாங்க. மழையும் புயலும் இன்னும் அதிகமாக ஊர் முழுக்க தண்ணி நிறைய ஆரம்பிக்குது. மக்களால கிராமத்துல தங்கி இருக்க முடியாத நிலைமை ஏற்படுது. வீடுகள் ஒவ்வொன்னா தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. தலைவரே, எங்களுக்கு உதவுங்க. எங்க வீடு மூழ்கிட்டு இருக்கு. நாங்க இப்ப எங்க போவோம்? எல்லாரும் பயப்படாதீங்க, நான் ஏதாவது வழி யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நேரமே இல்ல தலைவரே. மழை இப்படியே நீடிச்சா மொத்த ஊருமே மூழ்கிடும். ஒண்ணுமே மிச்சம் இருக்காது. கிராமத்தோட நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. இதே நேரம் சிவன் ஐயா அவரோட சின்ன குடிசையில இருந்து வெளியில வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போக முயற்சி செய்யறாரு. ஆனா திடீர்னு அவரோட வழியில வேலு ஐயாவோட கூலியாள் கருப்பையா வந்து குறுக்கே நிக்கிறான். எங்க போறீங்க ஐயா? இவ்வளவு வெள்ளத்திலயும் தனியா நடந்து? எனக்கு பாதுகாப்பான இடம் தேடி போகணும்பா. நீ என்னை ஏன் வழிய மறிச்சு நிக்கிற? எஜமான் சொன்னாரு நீங்க இந்த ஊர்ல எப்பவுமே தொல்லையா இருந்திருக்கீங்கன்னு. இந்த வெள்ளத்துல ஒரு வயசானவர் காணாம போனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உன் எஜமான் என்னை பத்தி என்ன சொன்னாலும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப செய்ய போறது கொலை தம்பி. இந்த பாவம் உன் மேலையும் வந்து சேரும். நான் உங்க அப்பா வயசுல இருக்கேன், என்னை இப்படி துன்புறுத்தாதே. எஜமான் சொன்னதை நான் செஞ்சே ஆகணும் ஐயா. என் வயித்தை காப்பாத்துறவர் அவரு. நீங்க வாங்க கூட. சிவன் ஐயாக்கு உடனே ஆபத்து புரியுது. வேலு ஐயா தன்னை நிரந்தரமா வாய மூட வைக்க திட்டம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவரு தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா வயசான கால்களால அவரால வேகமா ஓட முடியல. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அந்த நேரம் தேவியும் மல்லிகாவும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்காங்க. அவங்க அந்த உதவி குரலை கேக்குறாங்க. தேவி, அந்த சத்தம் கேட்டதா? யாரோ உதவி கேக்குறாங்க போல இருக்கு. ஆமா, அந்த பக்கத்துல இருந்துதான் வருது. வா போய் பார்க்கலாம். 2 பேரும் ஓடி போய் பார்க்கும்போது கருப்பையா சிவன் ஐயாவை பலமா பிடிச்சு இழுத்துட்டு போறத பாக்குறாங்க. விடுங்க அவரை. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். போய் உங்க வேலைய பாருங்க. ஒரு முதியவரை இப்படி இழுத்துட்டு போறது நம்ம ஊர் வழக்கம் இல்ல. விடுங்க அவரே, இல்லைன்னா நான் ஊர் மக்களை கூட்டிட்டு வந்துருவேன். நீ என்ன மிரட்டுறியா? நான் யாரோட ஆளுன்னு தெரியுமா உனக்கு? எவனோட ஆளா இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவி முதியவரை கொல்ல பாக்குறது பெரிய பாவம். நீ இப்ப இவரை விட்டுட்டு போனா நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். இல்லனா ஊரே கூடி உன்னையும் உன் எஜமானையும் வச்சு செஞ்சிடும். தேவியும் மல்லிகாவும் தைரியமா முன்னாடி வந்ததால கருப்பையா பயந்து சிவன் ஐயாவை விட்டுட்டு ஓடிடுறான். ரொம்ப நன்றிமா. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் கதையை முடிச்சிருப்பாங்க. என்னாச்சு ஐயா? அந்த ஆளு ஏன் உங்களை இப்படி இழுத்துட்டு போனா? அது ஒரு பெரிய கதை மகளே. இப்ப நேரம் இல்ல, வெள்ளம் அதிகமாகுது. முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போவோம். ஐயா, நீங்க எங்க கூட வாங்க. நாங்க உங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறோம். நீங்க எங்க கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்ப சொல்லுங்க. இப்ப முதல்ல பாதுகாப்பு முக்கியம். தேவியும் மல்லிகாவும் சிவன் ஐயாவை தங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வழியில ஊர் மக்கள் எல்லாரும் தங்களோட வீடுகளை இழந்துட்டு காட்டை நோக்கி ஓடுறத பார்க்கறாங்க. அதுல முத்தையாவும் இருக்காரு. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பேரும் ஊர் மக்களை நோக்கி போறாங்க. என்ன விஷயம் தலைவரே? எல்லாரும் ஏன் இப்படி பதட்டமா ஓடுறீங்க? நாங்க எல்லாரும் எங்களோட உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டு இருக்கோம். எங்களோட வீடே மூழ்கி போச்சு. நாங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். எவன் என்ன செய்யறானோ அதுக்கான பலனை அவன் கண்டிப்பா அடைவான். ஒரு காலத்துல நீங்க எங்களை வீட்டை விட்டு வெளியில துரத்துனீங்க. இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு அதே தண்டனையை கொடுத்திருக்காரு. உன் பேச்சு என் மனசை ரொம்ப காயப்படுத்துது தேவி. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப இதே கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறது நியாயம்தான். ஆனா தயவு செஞ்சு இந்த ஊர் மக்களையாவது காப்பாத்துங்க. அவங்க செஞ்ச தப்பு எதுவும் இல்லல்ல. தேவி, இது சண்டை போடுற நேரமா? ஒருத்தரோட கெட்ட காலத்தை பார்த்து இப்படி பேசக்கூடாது. அண்ணம் அவளோட தங்கச்சிய அடக்கி ஊர் மக்களை பார்த்து அன்போடு பேசுறா. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. இங்க மழையால வெள்ளம் வர வாய்ப்பே இல்ல. நாங்க உயரமான இடத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். இப்படி சொல்லி அந்த 3 அக்கா தங்கச்சிகளும் ஊர் மக்கள் எல்லாரையும் தங்களோட குடிசைக்கு கூட்டிட்டு போறாங்க. சிவன் ஐயாவையும் அவங்க கூடவே கூட்டிட்டு போறாங்க. அவரோட பாதுகாப்பு இப்போ ரொம்ப முக்கியம்னு நினைச்சு 2 நாட்கள் போகுது. மழையோட வேகம் குறையுது. எல்லாரும் தங்களோட வீடுகளுக்கு திரும்ப கிளம்புறாங்க. அப்போ முத்தையா அந்த 3 அக்கா தங்கச்சிங்க முன்னாடி வந்து தலைகுனிஞ்சு நிக்கிறாரு. என்ன மன்னிச்சிடுங்க 3 பேரும். நாங்க உங்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டோம். உங்க பெத்தவங்களோட தப்புக்காக நாங்க உங்க 3 பேருக்கும் தண்டனை கொடுத்திட்டோம். தலைவரே, நீங்க அடிக்கடி எங்க பெத்தவங்களோட தப்பை பத்தி பேசுறீங்க. உண்மையிலேயே அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இதுவரைக்கும் எதுக்காக எங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டு இருக்கீங்க? முத்தையா ஒரு நிமிஷம் தயங்குறாரு. அப்புறம் தலை குனிஞ்சுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். வருஷங்களுக்கு முன்னாடி
உங்க அப்பா அம்மா நம்ம கோவில் நிதியிலிருந்து நகை நட்டுகளை திருடிட்டாங்கன்னு ஒரு கெட்ட பேர் இருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் 3 பேருக்கும் காலடியில இருக்கிற நிலமே நழுவுற மாதிரி இருந்தது. இல்ல, இது நடக்கவே வாய்ப்பில்ல. எங்க அப்பா அம்மா எங்களோட ரொம்ப காலம் வாழலைனாலும் அவங்க இப்படி ஒரு தப்பை எப்பவுமே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நாங்க உறுதியா சொல்லுவோம். எனக்கு 9 வயசு இருக்கும்போதுதான் எங்க அப்பா அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்பவுமே எனக்கு நேர்மையையும் தர்மத்தையும் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி நல்ல குணங்களை சொல்லிக் கொடுத்த பெத்தவங்க திருடுற மாதிரி ஒரு தப்பான காரியத்தை எப்படி செய்வாங்க? தலைவரே, நீங்க இத நிரூபிக்க முடியுமா? யாராவது அவங்க திருடுறத நேர்ல பார்த்தாங்களா? இல்லனா யாரோ பரப்பின வீண் பழிய நம்பி எங்க பெத்தவங்கள திருடன்னு சொல்லி அவங்களோட பிள்ளைங்களை இப்படி வீடு இல்லாம தெருவுல அலைய வச்சிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நானும் அந்த நேரத்துல ஒரு வாலிபன். எங்க அப்பா தான் அப்போ தலைவரா இருந்தாரு. அவர்தான் இந்த முடிவை எடுத்தாரு. தங்களோட பெத்தவங்க மேல இருந்த இந்த களங்கத்தை அழிச்சே ஆகணும்னு 3 பேரும் பிடிவாதமா இருக்கிறாங்க. முத்தையா கிட்ட கோபத்தோட கேள்வி கேக்குறாங்க. அப்போ சிவன் ஐயா மெதுவா முன்னாடி வராரு. அவங்க 2 பேரும் உண்மையிலேயே ரொம்ப நேர்மையானவங்க தான்ப்பா. இந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாரோட பார்வையும் அவர் மேல திரும்புது. நீங்க யாரு ஐயா? என்னை உனக்கு தெரியாது இல்லையா? நான் தான் அந்த கோவிலோட பூசாரியா இருந்தவன். அன்னைக்கு உன் தந்தை தான் இந்த ஊரோட தலைவரா இருந்தாரு. சிவன் ஐயா, நீங்களா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? நீங்க இறந்துட்டீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனை பேர் நான் இறந்து போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த 2 தைரியமான பிள்ளைங்க இந்த வெள்ளத்துல என்னை காப்பாத்தலைன்னா நான் இன்னைக்கு நிஜமாவே செத்து போயிருப்பேன். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒன்னும் புரியல. வேலு ஐயாவோட ஆளு என்னை இழுத்துட்டு போக முயற்சி பண்ணான். நீங்க 2 பேரும் தான் என்னை அவன் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க. இந்த உண்மை எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்குது. வேலு ஐயாவா? ஏன் அவர் உங்களை அழிக்க பார்க்கணும்? ஏன்னா எனக்கு உண்மை தெரியும். எல்லாரும் என் கூட வாங்க, இன்னைக்கு எல்லா ரகசியமும் வெளியில வரும். அந்த முதியவர் எல்லாரையும் வேலு ஐயாவோட வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு போறாரு. முத்தையா, இங்க தோண்ட சொல்லு. அவரோட பேச்சுப்படி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மண்ணுக்குள்ள இருந்து கோவிலோட பணப்பெட்டி வெளியில வருது. இந்த நிதி இங்க எப்படி வந்தது? ஏன்னா வேலு ஐயா தான் உண்மையான திருடன். அவரு உன் தந்தையோட நெருங்கிய நண்பனா நடிச்சாரு. அவங்க கிட்ட இருந்தே திருடிட்டு பழி முழுக்க உங்க அப்பனாத்த மேல போட்டு வச்சாரு. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தும் இது வரைக்கும் ஏன் யாருகிட்டயும் சொல்லல? நான் வேலு ஐயா திருடுறதை என் கண்ணால பார்த்தேன். அன்னையில இருந்து நான் அவனுக்கு பெரிய எதிரியா மாறிட்டேன். அவன் கிட்ட இருந்து தப்பிக்க தான் இது வரைக்கும் நான் என் அடையாளத்தை மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த 2 பொண்ணுங்க என்னை காப்பாத்தினதால எனக்கு புது தைரியம் வந்துடுச்சு. இனிமே நான் பயந்து ஒளிஞ்சு வாழ மாட்டேன். ஐயா, இத்தனை வருஷமா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் ஏன் சும்மா இருந்தீங்க? எங்க அப்பாவை காப்பாத்த எதுவுமே பண்ணலையா நீங்க? மகளே, என் மௌனம் நான் செஞ்ச பெரிய தப்பு தான். அன்னைக்கு நான் வாயை திறந்து பேசியிருந்தா உங்க அப்பாவுக்கு நீதி கிடைச்சிருக்கும். இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெட்கமா இருக்கு. ஆனா என்னால இப்ப செய்ய முடிஞ்சது இந்த உண்மையை முழுசா வெளியில கொண்டு வர்றது மட்டும்தான். இந்த வார்த்தைகள் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்குது. மல்லிகா குழப்பத்தோட கேக்குறா. வேலு ஐயா இவ்வளவு மோசமானவரா இருந்தா அவரு ஏன் எங்களுக்கு உதவி பண்ணினாரு? ஏன்னா இது பாதி அளவு நீதி மட்டும்தான். மீதி பாதி நிதியை உன் தந்தை அவன் கிட்ட இருந்து காப்பாத்தி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தாரு. உனக்கு அந்த ஒளிச்சு வச்ச இடம் எங்க இருக்குன்னு தெரியும்னு அவன் நினைச்சான். அதனாலதான் அவன் உங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு நீங்க பேசுறத பேசி ரகசியத்தை கண்டுபிடிக்க பார்த்தான். இப்போ முழு உண்மையும் எல்லார் முன்னாடியும் வெளியில வந்திருந்தது. வெள்ளத்திலிருந்து தப்பிக்க வேலு ஐயா ஏற்கனவே பட்டணத்துக்கு ஓடி போயிருந்தாரு. அவனை இப்போ நாம எப்படி தண்டிக்கிறது? அவன் தானே இந்த 3 பேரோட பெத்தவங்களோட பேரை அசிங்கப்படுத்தினான். இத்தனை வருஷமா ஊர் மக்கள் அவங்க அப்பா அம்மாவை குறை சொல்லி இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவனோட ஆள் ஒரு முதியவரையே கொல்ல பார்த்திருக்கான். அவனுக்கு அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரும். எப்படியாவது வேலு ஐயாவை மறுபடியும் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர்றோம். தேவியும் மல்லிகாவும் அன்னத்தோட இந்த உறுதியான முடிவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. சிவன் ஐயா ஒரு உபாயத்தை சொல்றாரு. வேலு ஐயா கிட்ட ஒரு தகவலை அனுப்புவோம். மீதி இருக்கிற பணப்பெட்டியையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு அவனோட பேராசையை அவனை மறுபடியும் இங்க இழுத்துட்டு வரும். நல்ல யோசனை. நம்ம ஊர் காவல் அதிகாரி ஈஸ்வரனையும் இதுல சேர்த்துக்கலாம். வேலு இங்க வரும்போதே அவனை புடிச்சு ஜெயில போடலாம். காவல் அதிகாரி ஈஸ்வரன் கிட்ட எல்லா விபரமும் சொல்லப்படுது. வேலு ஐயா பட்டணத்துக்கு இருக்கிறப்போ மீதி பணமும் கிடைச்சிட்டதா ஒரு தகவலை காதுல போடுறாங்க. பேராசை புடிச்ச வேலு ஐயா அவசர அவசரமா ஊருக்கு ஓடி வராரு. எங்க என்னோட பணப்பெட்டி? சொல்லுங்க என்கிட்ட. ஊர் மந்தையில எல்லாரும் அவனுக்காக காத்துட்டே இருக்காங்க. அதிகாரி ஈஸ்வரனும் அவரோட ஆட்களோட மறைஞ்சு நின்னுட்டே இருக்காரு. உனக்கு எந்த பணமும் கிடைக்காது வேலு ஐயா. உனக்கு கிடைக்க போறது இந்த கைவிலங்கு மட்டும்தான். இந்த வார்த்தையை கேட்டதும் தான் ஏமாந்து இங்க வந்தத வேலு ஐயா புரிஞ்சுக்கிறாரு. பயத்தோட அவரு திரும்பி ஓட பார்க்கிறாரு. இது நான் நினைச்ச மாதிரி இல்லையே. நான் தப்பிச்சு போகணும். ஆனா அவரு ஓடுற வழியில அதிகாரி ஈஸ்வரனும் காவலர்களும் குறுக்கே வந்து நிக்கிறாங்க. எங்கேயும் ஓட முடியாது வேலு ஐயா. உன் ஆட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு. இத்தனை வருஷமா நீ மறைச்சு வச்சிருந்த உண்மையை இன்னைக்கு நான் வெளியில கொண்டு வந்துட்டேன் வேலு.
நீதான் கோவில் பணத்தை திருடிட்டு உங்க அப்பாவின் நண்பனை திருடன்னு பழி சுமத்தினாய், என்னையும் கொலை பண்ண பார்த்தாய். இன்னைக்கு உன் பாவம் உன்னையே வந்து பிடிச்சிருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ரொம்ப பண தேவை இருந்தது, அதனாலதான் இப்படி செஞ்சேன். உனக்கு காசு தேவைப்பட்டதுக்காக ஒரு நேர்மையான மனுஷனை திருடன்னு பழி போட்டியா? அவரோட 3 பிள்ளைங்க அனாதையா வீடிழந்து ஊர் முழுக்க அவமானப்பட்டு தெரிஞ்சதுக்கு நீதான் காரணம். நீ கேக்குற இந்த மன்னிப்புக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. நீ மன்னிப்பு கேட்கறத நாங்க ஏத்துக்க மாட்டோம். இத்தனை வருஷமா அப்பாவி 3 பொண்ணுங்க நீ செஞ்ச பாவத்தோட கொடுமையை அனுபவிச்சாங்க. இன்னைக்கு ஒரு முதியவரையே கொல்ல பார்த்திருக்கே. இப்போ நீ சட்டப்படி தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வேலு ஐயாவை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவனோட கூலியாள் கருப்பையாவையும் விசாரிப்பதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த 3 அக்கா தங்கச்சிகளும் தங்களோட பெத்தவங்களோட பேரை நல்லபடியா மீட்டெடுத்த சந்தோஷத்துல இருக்காங்க. வேலு ஐயா கைது செய்யப்பட்ட அப்புறம் மல்லிகா ஒரு கேள்வியை கேக்குறா. அக்கா, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சாலும் அப்பா மீதி பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு இன்னும் தெரியலையே. அண்ணம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. திடீர்னு அவளுக்கு அவளோட அம்மாவோட பழைய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. தேவி, மல்லிகா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுடி. அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நம்ம வீட்டு முற்றத்துல ஊரோட சொத்து புதைஞ்சு கிடக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியல, இப்பதான் புரியுது. அம்மா சொன்ன அந்த வீடு, அது நம்ம பழைய வாடகை வீடு தானே? முத்தையா தலைவர் நம்மள வெளியில துரத்தினாரே அந்த வீடு. ஆமா, நாம அங்க போய் தோண்டி பார்க்கணும். 3 பேரும் தங்களோட பழைய வாடகை வீட்டை நோக்கி வேகமா ஓடுறாங்க. முத்தையாவும் அவங்க கூடவே போறாரு. வீட்டு முற்றத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மண்ணுக்குள்ள இருந்து மீதி பாதி பணப்பெட்டியும் வெளியில வருது. உங்க தந்தை உண்மையிலேயே இத ரொம்ப புத்திசாலித்தனமா ஒளிச்சு வச்சிருக்காருப்பா. அப்பா, ஆமா, உங்க பேரை நாங்க இப்போ முழுசா சுத்தப்படுத்திட்டோம்ப்பா. அப்பா, இந்த சொத்தை நீங்க உங்களுக்காக இல்ல, ஊர் நல்லதுக்காக காப்பாத்தி வச்சீங்க. இந்த ஒரு விஷயமே உங்க நேர்மைக்கு அத்தாட்சி. இனிமே யாருமே உங்களை தப்பா பேச மாட்டாங்கப்பா. 3 அக்கா தங்கச்சிகளும் மீட்கப்பட்ட முழு பணத்தையும் கோவிலுக்கே திருப்பி கொடுக்கறாங்க. இந்த சொத்து இப்போ கோவிலோட வளர்ச்சிக்கும் ஊர் மக்களோட நல்வாழ்வுக்கும் பயன்படும். உங்க அப்பா அம்மா மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்க 3 பேரும். நான் உங்களுக்கு பண்ணின அநியாயத்துக்கு எந்த மன்னிப்பும் ஈடாகாது. உங்க பழைய வீட்டை நான் உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுறேன். அதுக்கு இனிமே வாடகையே வேண்டாம். தலைவரே, நடந்ததையெல்லாம் மறந்துடுவோம். நீங்க இப்போ மனசார கேக்குற இந்த மன்னிப்பே எங்களுக்கு போதும். உண்மை வெளியில வந்த அப்புறம் கருவூர் கிராமமே மாற ஆரம்பிச்சது. அந்த 3 அக்கா தங்கச்சிகளும் இப்போ ஊரோட மதிப்புமிக்க மனிதர்களா மதிக்கப்பட்டாங்க. அண்ணம், தேவி, மல்லிகா, நான் உங்க 3 பேரையும் தப்பா நினைச்சு பேசிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலைங்கிறது இப்போதான் புரியுது. உங்க அப்பா ரொம்ப நேர்மையான மனுஷனா வாழ்ந்திருக்காரு. பரவாயில்ல சாரதா, நீங்க உண்மை தெரியாம நடந்துக்கிட்டீங்க. இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சுல, அதுவே போதும். ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 3 பேருக்கும் மரியாதையான நல்ல வேலைகளை கொடுக்கறாங்க. மீட்கப்பட்ட கோவில் பணத்தோட ஒரு பகுதியை வச்சு ஊருக்கு புதுசா தண்ணீர் கால்வாயும் பலமான ஆற்று அணையும் கட்டுறாங்க. இனிமே வெள்ளம் வந்தா ஊரை பாதிக்காம இருக்கிறதுக்காக. இந்த புதிய தண்ணீர் கால்வாயையும் அணையையும் கட்டுறதுக்கு காரணமா இருந்த இந்த 3 தைரியமான பொண்ணுங்களுக்கும் நாம நன்றி சொல்லணும். அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஊரே அழிஞ்சு போயிருக்கும். அவங்க சிவன் ஐயாவையும் காப்பாத்தினாங்க, ஊர் மக்களையும் காப்பாத்தினாங்க. நான் இந்த ஊர் தலைவனா இருந்தும் இவங்க காட்டின தைரியத்தை நான் காட்ட தவறிட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். அண்ணம், தேவி, மல்லிகா 3 பேரும் தங்களோட பழைய வாடகை வீட்டுக்கு திரும்ப போகாம கஷ்டப்பட்டு தாங்களே கட்டின அந்த ஆற்றங்கரை குடிசையிலேயே தொடர்ந்து வாழ முடிவு செய்யறாங்க. ஏன்னா அது அவங்க கஷ்டப்பட்ட காலத்துல அவங்களோட உழைப்பால உருவான ஒரு அடையாளம். அக்கா, இப்போ நம்மள யாருமே வெறுப்பா பாக்குறது இல்ல. எல்லாரும் நம்ம கிட்ட ரொம்ப அன்பா பழகுறாங்க. ஆமா மல்லிகா, நம்மளோட விடாமுயற்சியும் ஒருத்தர் விட்டு கொடுக்காத இந்த அன்பும் தான் நம்மள இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்பா, அம்மா, நீங்க இப்போ எங்கேயோ இருந்து எங்களை பார்த்து பெருமைப்படுவீங்க தானே? நாங்க உங்க நல்ல பேரை மீட்டெடுத்துட்டோம். இனிமே எங்களோட வாழ்க்கை நேர்மையோடும் தைரியத்தோடும் தொடரும்.